மலர்கிட்ட வீட்டில் இருக்க எங்கள் ராகவனும் ராஜலட்சுமி கேட்குறாங்க. பொண்ணு பார்க்க ஃபோன் பண்ணி சொன்ன மாதிரி நிச்சயத்துக்கும் இங்கே ஃபோன் பண்ணி தான் சொல்லுவாங்களா, இல்லை வீட்டுக்கு மரியாதையை வந்து கூப்பிடுவாங்களான்னு சொல்லி கேட்க, அப்படிலாம் எதுவும் இல்லை மாமா, நிச்சயத்துக்கு கண்டிப்பாக வீட்டுக்கு வந்து சொல்லுவாங்க, பொண்ணு தான் கன்ஃபார்ம் ஆகிடுச்சில அப்படின்னு அங்கே மலர் பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி சரி போய் வேலையை பாருன்னு சொல்லி அனுப்பிவிட, ஏங்க இந்த காட்டியுடைய கல்யாணத்துக்கு நம்ம வீட்டிலேருந்து ஏதாவது செய்யணுமா என்னன்னு சொல்லும்போது, ஆமாம் அங்கே என்ன செஞ்சு என்னாக போகுது, அதெல்லாம் எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் உள்ள மலர் இதை கேட்டு ரொம்ப கவலைப்படுறாங்க. அப்போ தான் மதி கேட்குறாங்க, எங்கள் எல்லாத்துக்கும் பர்மிஷன் வாங்கிட்டேன்னா நீங்கள் இப்படியே தான் இருக்க முடியும். உங்கள் தம்பிக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு ஆசைப்பட்றீங்களோ அதை நீங்கள் செய்யுங்க, அதையும் அவங்கக்கிட்ட போய் கேட்டுக்கிட்டு இருக்காதீங்க, எல்லாத்தையும் முடிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அழகு மதி சொல்ல, மலரும் நீ சொல்கிறதே இந்த விஷயத்தில் கண்டிப்பாக உண்மைதான் மதி, நான் கண்டிப்பாக இதை பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அன்றைக்கி நைட்டு பாக்யராஜுக்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க. பாக்யராஜுக்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்லும்போது அதுக்கு பாக்யராஜும், அம்மா அப்பா கிட்ட சொல்லாமல் எப்படி மலர், இப்போது உன் தம்பிக்கு செய்கிறதுல எனக்கு விருப்பம்தான், ஆனால் அதில் நான் எந்த தப்பும் சொல்லலை, அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை கண்டிப்பாக செஞ்சிடலாம், அதுக்கு முன்னாடி அம்மா அப்பா கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொன்னால் தானே நல்லாயிருக்கும் அப்படின்னு பாக்யராஜ் சொல்ல, ஏங்க நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை மலருன்னு சொல்ல, அப்போ என் மேலே உங்களுக்கு எந்த விதமான நம்பிக்கையும் இல்லை அப்படி தானே, சரிங்க நீங்கள் எதுவுமே செய்ய வேணாம், உங்கள் அம்மா கிட்டேயும் அப்பா கிட்டேயும் போய் பர்மிஷன் வாங்குங்க, பர்மிஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து பேசுங்க, ஒருவேளை அவங்க எதுவும் செய்ய வேண்டாம் பர்மிஷன் கொடுக்கலன்னா கடைசி வரைக்கும் என்கிட்ட நீங்கள் முகம் காட்டி கூட பேசவே கூடாது அப்படின்னு மலர் சொல்ல, பாக்யராஜ் இதை கேட்டு கொஞ்சம் பயந்து போய் இருக்க தான் செய்கிறாரு. அடுத்த நாள் இங்கே வீட்டுக்கு அங்கே அவங்க அம்மா வந்துட்டு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ தான் மதியம் வந்துட்டு கால் அட்டன் பண்ண, மதியோடைய முகம் அப்படியே மாறி போகுது. மாறி போன முகத்தை பார்த்த இங்கே மலர் என்னாச்சுக்கா அப்படின்னு கேட்க, இல்லை நம்ம கார்த்திக்கு பொண்ணு பார்த்துருந்தோம்ல, திடீர்னு அவங்க எதுவுமே வேண்டாம் நிறுத்திடலான்னு சொல்லிட்டாங்களா, ஏன் என்னன்னு தெரியலைன்னு அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்ல, எனக்கு தான் அப்போவே தெரியுமேனு இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த ராஜலக்ஷ்மி உள்ளே கிச்சனுக்குள்ளே வராங்க. அப்போ தான் ராஜலக்ஷ்மி சொல்கிறாங்க, உன் தம்பிக்கு கவர்மெண்ட் வேலை இருந்திருந்தா இந்நேரம் அவங்க ஓகே சொல்லியிருந்திருப்பாங்க, அப்படி எதுவும் இல்லாததுனால தானே இப்போ அவங்க எதை பற்றியுமே பேசாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லவும் செய்கிறாங்க. இதை கேட்டதுக்கு பிறகு இங்கே ராகவன் கிட்ட போய் அப்படியே சொல்ல, மலர் இங்கே வாமா அப்படின்னு கூப்பிடுறாங்க. மலர் போய் நிற்க, தம்பிக்கு கல்யாணம் நின்னது நான் இங்கே கஷ்டமாக தான் இருக்குது, வருத்தமாக தான் இருக்குது, என்ன பண்ணுறது, நான் சொன்னதை அப்போவே நீங்கள் கேட்டிருந்தா இந்நேரம் இந்த கல்யாணமும் நிச்சயமும் நின்று இருக்க வாய்ப்பு இல்லைல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே ராகவனும் ராஜலக்ஷ்மி அதே சொல்லும்போது, மேலும் மேலும் எதுக்காக எங்கள் அக்காவை கஷ்டப்படுத்துறீங்கன்னு சொல்லி கேட்க, யாரை கஷ்டப்படுத்துகிறா, நடந்த விஷயத்தையும் உண்மையை தானே சொல்லிகிட்டு இருக்கோம் அப்படின்னு இங்கே ராகவனும் ராஜலக்ஷ்மி சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு அழகுமதி எதுவுமே பேசாமல் மலர் அக்கா பின்னாடியே உள்ளே போயிடுறாங்க. அப்போ தான் எங்கள் சுருதி முகத்தில் ஏன் சந்தோஷமாக இருக்கா, எதனால் சந்தோஷமாக இருக்கான்ற எல்லா விஷயமும் தெரியவும் செய்யுது. ஸ்ருதி ஃபோனில் இங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க. வெளியில் நின்று ஸ்ருதி ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை அப்படியே பின்னாடி நின்று கேட்டுறாங்க. நான் நினச்சது போல் எல்லாமே நல்லபடியாக நடந்து முடிஞ்சிடுச்சு, இந்த கல்யாணமும் நிச்சயமும் நின்று போச்சு, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி இங்கே நன்றியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸ்ருதி அப்படின்னு கோவத்தோட இங்கே பின்னாடி துணி காய வைக்கிற இடத்துல நின்று பேசிக்கிட்டு இருக்க ஸ்ருதி பின்னாடி போயிட்டு மலர் கோவம் மக்கத்தை மலர் வந்துட்டு நேராக ஸ்ருதியை போயிட்டு உலுக்கி, இங்கே பாரு இப்போ உண்மையை சொல்ல போறியா இல்லையா, நீ யார்கிட்ட இப்போ பேசிக்கிட்டு இருந்த, அப்போ கல்யாணம் நின்னதுக்கும் உனக்கு ஏதோ சம்மந்தம் இருக்குது, சொல்லு ஸ்ருதி அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போதே அங்கே மதியம் வந்துடுறாங்க. என்னாச்சுக்கான்னு சொல்லும்போது விஷயத்த சொல்ல, ஸ்ருதி இங்கே மலர் அக்கா சொல்கிறதெல்லாம் உண்மையா சொல்லு அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் அண்ணி அப்படின்னு சொல்லிக்கிட்டே அழுகவும் செய்கிறாங்க. அப்போது நீயும் கார்த்தி ஒருத்தர் லவ் பண்ணுறீங்களா, அப்போ நீயும் கார்த்தியும் தான் இந்த கல்யாணத்தை நிறுத்தினீங்களா அப்படின்னு கேட்க அழுதுகிட்டே இருக்கும்போது உடனே இதை கேட்டுட்டு இங்கே மலர் வந்துட்டு, என்ன நினச்சிட்டு இருக்க நீ, ஏற்கனவே உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு என் குடும்பத்தை கண்டாலே பிடிக்காது, இப்போது நீ கார்த்தியை நீயும் லவ் பண்ணிங்கன்னு தெரிஞ்சா அப்போது இந்த வீட்டில் ஏன் நிலைமையும் அண்ணன் நிலைமையும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தியா, இல்லை கார்த்தி நிலைமையை தான் யோசிச்சு பார்த்தியா, சாதாரண ஒரு விஷயத்துக்காகவே உன் அண்ணனும் அங்கே தங்கராஜ் அண்ணனும் சேர்ந்து என்னெல்லாம் பண்ணாங்கன்னு மறந்துட்டியா, சுரேஷும் தங்கராஜ் அண்ணனும் கார்த்தியை போட்டு என்ன அடிச்சிருக்காங்கன்னு அது உனக்கு தெரியுமா,
இப்போ என்னடானா நீயும் கார்த்தியும் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறீங்கன்னு சொல்ல. அண்ணி அப்படிலாம் எதுவும் இல்லை நீ. கார்த்தி நான் தான் லவ் பண்ணுறேன், ஆனால் கார்த்திக்கு நான் லவ் பண்ணுற விஷயமே தெரியாதுன்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீ என்ன சொல்ல வரேன்னு சொல்ல. ஆமாம், கல்யாணம் எண்ணத்துக்கு நான் தான் காரணம், ஆனால் கல்யாணத்தை நிறுத்தினது யார் தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது யார் அப்படின்னு கேட்குறாங்க. சுரேஷ் அண்ணன் தான் அப்படின்னு சொல்லும்போது சுரேஷ் அப்படின்னு அதிர்ச்சியோட பார்க்குறாங்க. ஆமாம் அண்ணி, அன்னைக்கு இங்கே பொண்ணு பார்க்க போயிருக்கோம், நிச்சயத்துக்கெல்லாம் முடிவு பண்ணிட்டோன்னு சொல்லி வீட்டில் வந்து சொல்லிட்டு இருந்தேன். அன்னைக்கு நைட்டு எனக்கு தூக்கமே வரல. நான் வெளியே பின் சைடு தான் போய் உட்காந்துருந்தேன். அப்போ தான் அண்ணன் சுரேஷ் அண்ணன் என்கிட்ட வந்துச்சு. அப்போ அண்ணன் என்கிட்ட என்னாச்சு அப்படின்ற விஷயத்த கேட்டது. நானும் அண்ணன்கிட்ட இந்த விஷயத்த முதல்ல மறைச்சேன், சொல்ல வேணான்னு தயங்கினேன். கார்த்தி ஏற்கனவே அடித்ததுனால திரும்பவும் அண்ணனால் ஏதாவது வந்துடுமோன்னு நினச்சி நான் ரொம்ப பயந்தேன். ஆனால் அண்ணன் ரொம்ப கேஷுவலாக எடுத்துக்கிடுச்சு. எனக்கு அதான் ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. நீ ஆசைப்பட்ட மாதிரி உன்னுடைய வாழ்க்கை நல்லபடியாக அமையும், நான் அமைச்சு தரேன் ஒரு அண்ணனாக இருந்தேன்னு சொல்லி அண்ணன் தான் இந்த கல்யாணத்தை நிறுத்தினுச்சுன்னு சொல்ல. அண்ணி இந்த விஷயம் வேறு யாருக்கும் தெரியாது, தயவு செஞ்சு யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க நீ அப்படின்னு சொல்ல. நீங்கள் 2 பேரும் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? சுரேஷ் ஏன் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சுரேஷ்க்கு கால் பண்ணுறாங்க. சொல்லுங்க நீ அப்படின்னு கேட்க. ஏய் சுரேஷ், ஸ்ருதி சொல்கிறதெல்லாம் உண்மையா? ஏண்டா ஏற்கனவே நீ அவனை என்னெல்லாம் போட்டு டார்ச்சர் பண்ணியிருக்கன்னு எனக்கு தெரியும், இப்போ எப்படி திடீர்னு நீ இப்படி மாறின? இதுக்கு பின்னாடி வேறு ஏதாவது பிளான் இருக்கா? சொல்லுடா அப்படின்னு கேட்குறாங்க. அண்ணி அதெல்லாம் நீங்கள் நினச்சி பயப்படுற அளவுக்கு எதுவுமே இல்லை அண்ணி. எனக்கு ஸ்ருதி மேலே நிறைய அக்கறை இருக்குது. ஸ்ருதி என்னுடைய தங்கச்சி. நான் நிறைய கேஸ், ஒரு நாளைக்கு எத்தனை கேஸ் தெரியுமா நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். லவ் ஃபெயிலியர்னால எத்தனை பேர் இதனால் சூசைட் பண்ணிக்கிறாங்க தெரியுமா? ஸ்ருதிக்கு அப்படி எதுவும் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் அதெல்லாம் பண்ணினேன். ஸ்ருதி அன்னைக்கு நைட்டு இந்த சுச்சுவேஷனில் அவள் ஏதாவது பண்ணி போகணுன்ற ஒரு பயம் இருந்துச்சு. அதே நேரத்தில் அவளுக்கு நான் கொடுத்த நம்பிக்கையையும் வாக்கையும் காப்பாற்றணுன்றதுக்காக தான் நான் இதெல்லாத்தையுமே பண்ணினேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லவும் செய்கிறாங்க சுரேஷ். அப்படியே மலர் உடஞ்சி போய்ட்றாங்க. அதே நேரத்தில் ஸ்ருதியை பார்க்குறாங்க. இன்னும் என்னெல்லாம் பிரச்சனை வரப்போகுதோ தெரியலை மதி. இப்போது இவள் கார்த்தியை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறான், ஆனால் கார்த்திக்கு அப்படின்னு சொல்லும்போது கார்த்தியுமே அங்கே நிச்சயம் சந்தோஷத்தில் தான் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு ஸ்ருதியை பிடிச்சிருக்கு. 2 பேருமே தங்களுடைய காதலை இப்போ வரையும் வெளிப்படுத்திக்கலாம், ஆனால் காதலை வெளிப்படுத்திக்காமலே தான் இவங்களுடைய கல்யாணமும் நடக்க போகுது. இங்கே சுரேஷால் வீட்டுக்கு வந்த சுரேஷ்கிட்ட இங்கே மதியம் பேசுகிறாங்க. நீங்களாம் இப்படிலாம் செஞ்சதுன்னு சொல்லும்போது என்ன பண்ணுறது, சில விஷயங்களை நம்ம விட்டு கொடுத்து தானே ஆகணும், அதைத்தான் நானும் பண்ணேன்னு சொல்ல. ஆனால் உங்கள் மாமாவுக்கு தான் இதெல்லாம் பிடிக்காதே, அப்படி அவர் பேச்சு மீறி எப்படி உங்கள் தங்கச்சி ஸ்ருதிக்கு நீங்கள் கல்யாணத்தை பண்ணி வைப்பீங்கன்னு சொல்லி கேட்க. என்னால் முடியும், என் தங்கச்சியோடைய சந்தோஷத்துக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன், அதுக்கு என் மாமாவையே எதிர்த்து நிற்கிறதா இருந்தாலும் கண்டிப்பாக அனுப்பேன் அப்படின்னு சுரேஷ் சொல்ல. இதை கேட்ட இங்கே அழகுமதியும் சந்தோஷப்படுறாங்க. ஆனால் உங்ககிட்ட இப்படி ஒரு மாற்றம் வரும்னு நான் நினச்சி கூட பார்க்கல, ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லவும் செய்கிறாங்க இங்கே அழகுமதியும். அது மட்டும் இல்லாமல் ஸ்ருதியும் வந்துட்டு இங்கே வந்து ரொம்ப சந்தோஷத்தில் அண்ணனை கட்டிப்பிடிக்க. ஒன்றும் ஆகாது சரியா, உன்னுடைய லைஃப் நிச்சயமாக ஒரு நாள் நல்லபடியாக மாறும், நிச்சயமாக இந்த அண்ணன் மாற்றி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. எப்படி இந்த மாற்றம் வந்ததுன்னு நான் தெரிஞ்சுக்கலாமான்னு சொல்ல. ரேவதி அக்கா தான் அவளுடைய வாழ்க்கையை பற்றியும் அவளுக்கு என்ன இஷ்டம் என்ன விருப்பம்னு வீட்டில் கேட்காம அவளுடைய விருப்பத்துக்கு எதிராக தான் தங்கராஜு மாமாவை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. தங்கராஜு மாமா அப்படின்னு எங்ககிட்ட நல்ல விதமாக நடந்துக்கிட்டாலும், ஆனால் கல்யாணம் பண்ணிட்டு போன இடத்துல அக்கா சந்தோஷமாக இல்லைன்னு மட்டும் எனக்கு தெரியும். நிச்சயமாக அதை மட்டும் என்னால் உணர முடியுது. இப்போ வரைக்கும் அவள் சந்தோஷமாகவே இல்லை, அதுதான் உண்மை கூட. அவளுடைய சந்தோஷத்துக்கு இனி என்ன பண்ணாலும் அது திரும்ப கிடைக்குமான்னு எங்களுக்கு தெரியலை. அதே போல் ஸ்ருதியையும் கட்டாயத்து பேரில் இன்னொரு கல்யாணத்தை பண்ணி வச்சு வசதியான வாழ்க்கையை வாழ வைக்கிறத விட அவளுக்கு விருப்பப்பட்ட வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கலான்னு தான் நான் யோசித்தேன். அதனால தான் நான் இதெல்லாம் பண்ணினேன் அப்படின்னு அங்கே சுரேஷ் சொல்ல. பரவாயில்ல, நீங்கள் இப்படி ஒரு விஷயத்தில் முடிவெடுத்ததை நினைக்கும் போது உண்மையிலே சந்தோஷமாக தான் இருக்குது. இது ரேவதி அக்காவுக்கும் மலர் அக்காவுக்கும் தெரிஞ்சாலும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு மதியம் சொல்லிட்டு போக. அவசரப்பட்டு இந்த விஷயத்தை பற்றி நீ யார்கிட்டையும் சொல்ல வேணாம், அப்புறம் தங்கராஜ் மாமாவுக்கு தெரிஞ்சிடும், அவருக்கு தெரியாமல் தான் நான் இந்த கல்யாணத்தையும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க இங்கே சுரேஷும். தான் அக்காவுக்காகவும் தான் தங்கச்சிக்காகவும் முதல் தடவையாக சுரேஷ் இப்படி யோசித்து செயல்படுறத பார்த்த மதிக்குமே ஆச்சரியமாக தான் இருக்குது, கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருக்குது.